தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வழங்கப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்குகிறார். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வழங்கப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அரசுக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்பட்டது. திமுக சொல்லி அனுப்பியதன்படி விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்தன. ஆதரவு கடிதங்கள் வழங்கின. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு பகுதியினர், அதாவது 25 பேர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். அவர்களுக்கு 15 கோடி ரூபாய் வரை விஜய் வழங்கியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக ஒரு அணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வழங்கியதால் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவற்றின் ஆதரவு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் அதிமுகவின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால், ஆதரவு கோரினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழக அரசுக்கு வழங்கும் ஆதரவை வாபஸ் பெறும் என்று கூறியுள்ளார். அதாவது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி கட்சி, மதவாத கூட்டணியில் உள்ள அதிமுக, மதவாத கூட்டணியில் உள்ள அதிமுகவின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெறப்போவதாக சண்முகம் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழக அரசுக்கு வழங்க உள்ள ஆதரவை வாபஸ் பெற உள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் கூட அதிமுக தயவில் தமிழக வெற்றி கழக அரசு தொடரும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் தவேக அரசுக்கு வழங்கப்படும் ஆதரவை வாபஸ் பெறப்போவதாக சண்முகம் அறிவித்துள்ளார். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.